பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அமெரிக்கையாய் அமர்ந்தால் வெற்றியின் ஆர்ப்பரிப்பு உண்டு. ஆதார வசனம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யோசபாத் யூதாவின் ராஜா. இவன் தகப்பனார் ஆசா. இவனும் கர்த்தருக்கும் பயந்து கட்டளையின்படியும் நியமங்களின்படியும் தேசத்தை நல்லாட்சிக்கு உட்படுத்தி இருந்தார்கள். யோசபாத்து பற்றி அறிய வேண்டுமானால் 2 நாளாக 19ஆம் அதிகாரத்தை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். இவன் ஒரு சமயத்து துன்மார்க்கனான இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகோவோடு ஒரு நல்ல உறவில் இருந்தான். பின் ஒரு யுத்த களத்தில் கர்த்தர் யோசபாத்திற்கு நல்ல பாடம் கற்பித்து கொடுத்தார். துன்மார்க்கனோடு களவாதே என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத்து எங்கும் யூதயா தேசம் எங்கும் நியாயாதிபதிகளை நியமித்து கர்த்தருக்கு பயந்து நியாயம் செய்யுங்கள் என்றான். இவனே நாடு முழுவதும் பிரயாணம் பண்ணி மக்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு திரும்ப பண்ணினான். கர்த்தரின் கட்டளைகளை நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க சகல பிரயத்தனம் செய்தான். இப்படிப்பட்டவனையும் எதிர்க்க 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டார்கள். நல்லவனுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணை அல்லவா? நல்லதே செய்தாலும் நாம் நன்மையாகவே நடந்தாலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அது வரத்தான் செய்யும். நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று உலகம் நாம் சொல்லக்கூடாது. பல சமயங்களில் இப்படிப்பட்ட எதிரிகள் கர்த்தரை துரத்தி விடுவார். அது நமக்கே தெரியாது. சில சமயங்களில் அனுமதிக்கிறார். ஏன்? பல காரணங்கள் இருந்தாலும் ஒன்று, நாம் இன்னும் உத்தமத்தில் நிற்க வேண்டும். பிரச்சனை வந்ததும் வழி விலகுறோமா நிற்கிறோமா கர்த்தருக்காக, இது உலகிற்கு காட்ட வேண்டும். நாம் சாட்சியாக காட்ட வேண்டும். நம்முடைய உத்தம உலகம் நம்மை பார்க்க வேண்டும். அடுத்து நம்மை உருவாக்குவதற்காக அடுத்து பிரச்சனை என்றதும் நம்முடைய செயல் இம்மீடியட் ஆக்ஷன் என்னவாக இருக்கிறது, இது உலகத்திற்கு காட்ட வேண்டும். நம்மை சாட்சியாக வைக்க வேண்டும். இதில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உத்தமமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவரது வழியே பிடித்து கொண்டு நடந்தாலும் உபத்திரம் உண்டு. இயேசு அதைத்தானே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு சொன்னார் அல்லவா? அடுத்து என்ன சொன்னார்? அதோடு நிறுத்தியிருந்தால் கொஞ்சம் பயந்தான். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இயேசு ஜெயித்தால் அந்த ஜெயம் நம்முடையது தான். நாம் ஜெயம் எடுக்கிற கட்சியில் தான் இருக்கிறோம். அவர் நம்மோடு தானே இருக்கிறார். அவர் தோற்று போனதாக வரலாறு உண்டா? அப்புறம் நாம் எப்படி தோற்று போவோம்? தோற்று போக மாட்டோம். நமக்கு உத்தரவு வரும், பாடுகள் வரும், கொஞ்சம் நிலை குலைந்தெல்லாம் போவோம். ஆனால் தோல்வி என்பது கிடையாது. அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். எல்லாவற்றையும் பார்த்து யோசித்து ஜாக்கிரவுடன் ஜெபித்து தானே செய்கிறேன், எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், பின் எப்படி இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரலாம் என்று கேட்கக்கூடாது. வரும், வீட்டுக்கு வீடு வாசப்படி. சிந்தனையில் நினைக்கக்கூடாது. அது வரும். ஆனால் இவற்றை நமக்கு லாபமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அப்படித்தானே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம். அவர் சொல்கிறார் இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள் அவர் அன்பு கூறுவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர் நம்மை தோற்க வைத்து நஷ்டமடை வைத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நாம் அவருடனே இருந்து அவரையே டீல் பண்ண அனுமதிக்கும் போது அவர் சகலத்தையும் பார்த்து கொள்கிறார். யோபு உத்தமன் அல்லவா? வந்ததே உபத்திரவங்கள். ஒரே நாளில் தெருவுக்கு வந்து விட்டான். அப்படி உபத்திரவங்கள் யாருக்காவது உண்டா? இல்லையே. ஆனால் அவன் தேவனை விடவில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் அளப்பு செலப்பு இருந்தாலும் இறுக பிடித்து கொண்டான். ஆகையால் இரட்டத்தனையாக அவன் பெற்றான். யோசேப்பு வாலிப பிள்ளை, ஒரு +2 படிக்கிற பையன். அந்த வயசு தான் அவனுக்கு. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அல்லவா அண்ணன்மார்களை பார்க்க போனான். அவன் உயிருக்கே வந்தது ஆபத்து. அவன் கெஞ்சினான், என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினான். அதெல்லாம் இங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம், தேவான் சொல்லுகிறான். ஆனால் அவருக்கு விடவில்லை. அவன் ஒன்று செய்தான், கர்த்தரை விடவில்லை. தன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். இது ஏதோ எதற்கோ நடக்கிறது, எனக்கு ஒன்று புரியவில்லை என்று சின்ன பையன்தானே, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தான், கவனமாக இருந்தான். கர்த்தர் தன்னை கவனிக்கிறார். அந்த ஒரே ஒரு சத்தியம்தான் அவனுக்கு பிடித்து கொண்டான். அடிமையாக விற்கப்பட்ட அதே எகிப்திலே ஆளுகை செய்கிறவனாக அதிபதியாக கர்த்தர் மாற்றவில்லையா?
கெடுதல் செய்த உடன்பிறப்புகளை காப்பாற்றவில்லையா? யாருக்கு உபத்திரவம் இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உபத்திரவம் என்ற வார்த்தை உங்களை கலங்கடிக்கக்கூடாது. இதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக இருங்கள். நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை இல்லை இல்லை. தனி ஒரு ஆளாக எதையும் நீ சந்திப்பது இல்லை. கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவரிடம் தள்ளிவிடன். அதைத்தானே அவர் சொல்கிறார். தோத்திரத்தோடு என்னோடு தெரியப்படுத்துங்கள், என் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கவலைப்பட வேண்டாம். ஏன் இத்தனை உபத்திரங்கள் வரும்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம்னு நான் அந்த கவலை எடுத்துக்கிறேங்கிறார், நான் டீல் பண்ணிக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வசனம் உண்டு, முதல் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி என்று வாசிக்கலாம். அக்காலத்திலே என்றால் எக்காலத்திலே? சபையில் பெருகுகிறது, கர்த்தருடைய வசனம் எங்கும் செல்கிறது, அதை கட்ட முடியாது. மக்கள் கூட்டமாக சபையில் தினமும் வந்து சேர்கிறார்கள், இந்த ஜீவ நம்பிக்கையில் வந்து சேர்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே, அதான் அக்காலத்திலே. பிசாசு சும்மா இருப்பானா? யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான் ஏரோது. ஏரோதுக்கு யாக்கோபுக்கு என்ன முன்விரோதம்? ஒன்றுமே இல்லை. அவன் பிசாசு பயன்படுத்துகிறான். சபைகள் பெருகுகிறது, அவனால் தாங்க முடியவில்லை பிசாசு. அதனால் என்ன பண்ணா, பிசாசுடைய தூண்டுதலினாலே பேதுருவை சிரச்சேதம் பண்ண வேண்டும். மறுநாள் கொண்டாந்து சிறையில் அடைத்து வைத்தார்கள். அவன் வெளியே கொண்டு வந்து நியாயம் விசாரித்து சிரச்சேதம் பண்ண வேண்டும். அதற்கு முதல் நாள் ராத்திரியிலேயே தேவதூதன் வந்து விடுதலை பண்ணி, உங்களுக்கு தெரியும். இவனை சிறையில் அடைக்கிறார்கள். அங்கே ஒரு வீட்டில் கூடி சபை செபிக்கிறது. நன்றாக நீங்கள் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே அது என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். பேதுரு சிறையில் இருக்கிறான், தூங்கி கொண்டு எப்படி அவனால் தூக்க வர முடியும்? ரெண்டு கையில் 2 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, சங்கிலியோடு கட்டி. அவங்க முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் தூங்குறான். இவனுக்கு வாக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீர் முதிர் வயது ஆனபோது தான் நீ மரிப்பாய், அது இப்படித்தான் மரிப்பாய் என்று. அதனால் அவனுக்கு ஒன்று நம்ம மரிப்போம் ரட்ச சாட்சியா, இல்லைன்னா வாழ்வோம், இந்த 2ல் ஒன்று தானே. தூக்கி விட்டான். அமெரிக்கை அந்த ஆத்துமாவை அடக்கி அமர வைக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். திரும்பவும் சொல்கிறேன், எந்த இடத்தில் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ நிந்தையான பேச்சு வந்தாலும் படபடக்கக்கூடாது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பலன். அமெரிக்கையாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் உங்களோடு பேசுவார், பலன் கொடுப்பார். அது நீங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கலாம். உடனே சபையை செபிக்கிறார்கள், விடுதலை ஆகிவிட்டான். நேராக எந்த இடத்தில் ஜெபித்தார்களோ அந்த இடத்துக்குத்தான் போனான். பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவனோடு இருப்பவர்களுக்கு, உலகத்தார் இருப்பவர்களுக்கு அவனுக்கு கண்டுகொள்ள மாட்டான். ஜெபிப்பவர்களைத்தான் தாக்குவான். ஆனால் பயப்படக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார், அதை மாற்றி நமக்கு நன்மையாக கொடுப்பான். அது அவனுக்கு தெரியாது பிசாசு. அப்புறம்தான் யோசிப்பான், ஐயோ இவன் கூட நம்ம பண்ணியிருக்க வேண்டாம், இவனை தெரியாமல் நம்ம தொட்டுட்டோமே. அவன் தொட்டால் ஆண்டவர் அதை பெருசாக்கி மாய்க்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு விடுதலையாகிவிட்டார். ஒரு பிரச்சனையும் இல்லை ஏரோதுக்கும் பேதுருவுக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை யாக்கோபுக்கும் ஏரோதுக்கும். ஆனால் பிசாசின் தூண்டலாக நடந்தது. சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஒரு காரியம் பாருங்கள். யோசபாத்திற்கு நாம் வருவோம். 2 நாளாக 23. யோசபாத்து இதை கேட்டோம், என்ன கேள்விப்படுகிறார்? 3 ராஜாக்கள் மணலத்தனையாக இந்த இடத்தில் இறங்கி விட்டார்கள் என்று கேட்டவுடன் பயந்தான். அது உண்மை, யாருக்கும் வரக்கூடியதான். நம்ம பயமே இல்லை சொல்ல முடியாது, போய் வரும். ஒரு திடீரென்று ஒரு கேட்கும் பொழுது, ஒரு அதிர்ச்சியான காரியத்தை கேட்கும் பொழுது ஒரு பயம் வரத்தாச்சு. ஆனால் பயத்தில் நின்று விடக்கூடாது, உள்ளே அனுமதிக்கக்கூடாது. பயம், சந்தேகம், கலக்கம், கவலை, இது பிசாசினுடைய ஆயுதங்கள். அது உள்ளே வந்துவிட்டால் அது அதனுடைய வேலையை செய்யும். உள்ளே வர அனுமதிக்கக்கூடாது. அவன் பயந்தது உண்மைதான். அவன் ராஜாவே பயப்படுறானா, நமக்கெல்லாம் பயம் வராமல் இருக்குமா? வரும். வந்தால் அதை அப்படியே தள்ளி விடுங்க. அடுத்த செகண்டே அது வெளியே போய்விட வேண்டும். பயந்த உடனே என்ன பண்ணுனா, சேனாதிபதிகளை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க. நம்ம படை எவ்வளவு கேட்டான? இல்லையே, ஏதும் கேட்கவில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தான். அந்த 2 நாளாகும் 20 அந்த 12வது வசனம் அற்புதமான வசனம். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். பாரு, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையா எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நாமளும் செய்யணும். எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. உடனே தீர்க்கதரிசி சொன்னால் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்றார். 3 ராஜாக்கள் படையோடு வந்திருக்கிறார்கள். இவன் சோல்ஜர்ஸை நிறுத்தினான். ஆண்டவர் யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லிவிட்டார். அவர் எப்படி வேண்டுமானால் யுத்தம் பண்ணுவார். இவன் துதிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஆராதனை வீரர்களை படைக்கு முன்பாக நிறுத்தினார். அவர் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து ஜெபிக்க தொடங்கின போதே 2 நாளாகமம் 20:12 எப்படி முக்கியமோ அதே மாதிரி 22 வசனம் முக்கியம். 22வது வசனம் முக்கியம். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அந்த 3 படையில் ஒருத்தன் தாக்கி கொண்டு அத்தனை பேர் வெட்டுண்டு விட ஒருவன் கூட மீதி இல்லைங்க. அவர்களே வெட்டுண்டு விழுந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணவே இல்லை, ஜெயம் எடுத்தார்கள். நமக்கு எதிராக ஒரு ஆஃபீஸரோ இல்லை வேறு ஒரு காரியமோ மற்றவர்களோ வரும்போது அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடம் திரும்ப வேண்டும், அமர வேண்டும். இந்த அமருதல் என்பது ரொம்ப முக்கியம். அவரிடம் சாட்டி விட வேண்டும். அவர் அதை கையில் எடுத்துக்கொள்வார். அந்த கையில் எடுத்துக்கொண்டார் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். யோசபாத் அதைத்தான் செய்தான், வெற்றி எடுத்தான். ஆண்டவருடைய யுத்தம் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேர் ஒரே இரவிலே அடித்தார். அவர் எப்படி யுத்தம் செய்வார் என்று நமக்கு தெரியாது. அதனால் நாம் அவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம், அப்படி பண்ணுங்க இப்படி ஒன்று சொல்ல வேண்டாம். கர்த்தாவே இதை நீ பார்த்துக்கொள்ளும், அவ்வளவுதான் நம்முடைய ஜெபம். கர்த்தரின் பாதத்தில் அமர வேண்டும். அமர்ந்தால் நிச்சயமாக வெற்றியின் ஆர்ப்பரிப்பை நாம் அடையலாம். ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு ஆண்டவர் காலத்தை தாழ்த்த மாட்டார். இதுக்கு கொஞ்சம் காலமாகும் சொல்ல மாட்டார். வேதத்தில் கர்த்தரிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருந்தவர்கள் தோற்று போனதாக வரலாறே இல்லை. இப்படி நீங்கள் எப்படி தோற்பீர்கள்? உங்களை உயர்த்தவே இன்னும் உயர்த்தவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எப்போது சும்மாதான் இருப்பீர்கள்? இது உலகம் பார்க்கட்டும். சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ உங்களுக்கு தெரியும். அவர்களை கொண்டு 7 மடங்கு அக்கினி சூடு பண்ணினார்கள். அவர்களுக்கு தெரியுமா? சொன்னார்களே, பணிந்தகோல் விட்டு விடுகிறோம். முடியாது. இந்த அக்கினிக்கும் தப்பி வைப்பார், உம்முடைய ராஜாவாகி உம்முடைய கைக்கும் தப்பி வைப்பார். அப்படியே தப்பி வைக்காவிட்டாலும் உம்மை தொழுகொள்ள மாட்டோம். 2 சாட்சி தான். ஒன்று இரத்த சாட்சியாக மரிப்போம், இல்லை என்றால் பிழைப்போம். விட்டு விட்டாரா? அக்கினிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரவில்லையா? அப்படி உங்களை கொண்டு வருவார். தடைகள் உபத்திரவுகள் வேண்டாத நிந்தையான பேச்சுக்கள் வந்தால் மனதிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் உங்களை உயர்த்தப் போகிறது என்று. பிசாசு வெட்கப்பட்டு போவான். அவன் ஒவ்வொருவரையும் வெட்கப்பட்டுத்தான் போகிறான். ஆனாலும் அவன் வருவான். நீங்கள் பயப்பட வேண்டாம், ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் எந்த குப்பையை போட்டாலும், எந்த வடிவில் உபத்திரங்கள் வந்தாலும் சகலத்தின் நன்மையாக மேன்மையாக மாற்றி கொடுக்க போகிற தேவன் எங்களோடு இருக்கிற அதற்காக தோத்திரம். நீர் எங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடுகள், ஆனந்த பாடுகள், ஆராதனை பாடுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். மகிமை உமக்கி இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, உபத்திரவத்தை கொடுத்தவனுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரப்பட்ட எனக்கு நிச்சயம் உயர்வு உண்டு. இந்த எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு. ஆமேன். அல்லேலூயா.